ஸ்பெஷலிட்டிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது நாட்டில் நிறைய பேர் இனிப்பு மனிதர்களாக அடைகிறார்கள். எப்படி இனிப்பு மனிதர்கள் அப்படின்னா என்ன? சுகர் பேஷண்ட். இப்ப ரீசெண்டா கூட எனக்கு ஒரு போன் வந்தது. ஐயா, எனக்கு நான் 15 ஆண்டுகளா நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ முக்கியமா ஒரு இடத்துக்கு போனா சரியா போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அங்க நான் யாத்திரை போயிட்டு இருக்கேன். ஆனா மாத்திரையோட தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னு சொல்றாரு, யாத்திரைக்கு போனாலும் எந்த மாதிரி இதுக்கு போனாலும் மாத்திரையும் பையுமாக இருக்கக்கூடிய சூழல் இந்த சுகர் கண்டென்ட்ல, அதாவது சுகர் நோயாளிகளுக்கு பூராமே இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இனிப்பு நீர் என்று சொல்லக்கூடிய இந்த சுகர் எல்லாத்தையும் மாற்றி வதைக்குது. முக்கியமா அவங்களுக்கு ஆண்மை இழப்பு நிறைய ஏற்படுது. பெண்களுக்கும் அதே மாதிரிதான். இந்த சுகருக்கு நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். இப்போ அதான் சொல்றேன், சித்த மருத்துவத்தால் முடியாதது எந்த மருத்துவத்தாலும் முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு சித்த வித்தியார்த்தி என்பதால் மட்டும் நான் அதை சொல்லல. சித்த வைத்தியம் மட்டும்தான் சுத்த வைத்தியம் நம்ம பேசலாம். ஏன்னா தான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற அடிப்படையில் சொல்ல, அதான் உண்மையும் கூட. அப்படி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, சித்த மருத்துவத்துல சொல்லப்படக்கூடிய பத்தியங்களை சரியா நீங்க கடைபிடிக்கணும். இப்ப நினைச்சுக்கலாம், உடனே போனோடனே நம்ம எதுவுமே இருக்கக்கூடாது, உடனே மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். 10 வருஷமோ 15 வருஷமோ அது அணங்க நம்ம தலையெழுத்து. அதாவது ஒரு மருந்து என்றால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட மாதங்களுக்குள்ளாக அந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்த வேண்டும். அது சில இருக்கு. அதாவது பூர்வ ஜென்ம கர்மாப்படி சில நோய்களுக்கு தீர்வே இல்லாத, இது ரேரா இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்காது. சில பேருக்கு அது ரேரா இருக்கு. சில பேருக்கு சில நோய்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் தீராது. அது ரேர், ரொம்ப ரேர். ஆனா இந்த இனிப்பு நீர் சுகருக்கு சித்த வைத்தியத்துல 90 நாட்கள்லயே சுகர் முடிவுக்கு வந்துடும். அதிக நாட்கள் இருக்கவங்களுக்கு இன்னொரு 3 மாசம் 6 மாதங்கள்ல முடிவுக்கு வரணும். இது சித்த வைத்தியத்தினுடைய விதிமுறை. அது என்ன மாதிரி அது கண்ணன்ல அது இருந்தாலும் சரிதான். ஐயா, காலே இத்து போச்சுயா, காலிலே புண்ணு வந்துருச்சியா, காலே தூக்க கண்டிஷன்ல இருக்கியா, கவலையே இல்லை. 6 மாதங்கள் தான் சித்த மருத்துவத்துல கண்பிடிட்டா அந்த புண்ணாரும் நம்முடைய சித்த வைத்தியத்துல முழுமையாக அது சரி செய்யப்பட்டோம். வேற ஒண்ணும் இல்லை. கணையத்தில் ஏற்படுகின்ற புண், அந்த கணை இப்ப ஒண்ணும் இல்லை. வாயில புண்ணு வந்துட்டா நம்ம சரியா பேச முடியாது. அந்த நாக்கு சொல்லாது, நாக்கு அதே மாதிரி எதுவும் சாப்பிட்டீங்கனாலும் ஒரே இதா இருக்கும். அதே போல வயிற்றுல புண்ணு வந்துட்டா சாப்பாடு செல்லாது. இதே போலதான் கணையத்துல புண்ணு வந்துட்டா இன்சுலின் என்கின்ற திரவம் சுரக்காது. அவ்வளவுதாங்க. எப்படி? அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க. கணையத்தில் ஏற்படுகின்ற புண்ணை ஆற்ற முடியாதா என்ன? வயிற்றுல அல்சரை நம்ம ஆத்துறோம்ல. அப்ப ஒண்ணு இல்ல, அம்மான் பச்சரிசின்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடியை சும்மா சாதாரண போற போக்குல பிடுங்கி ஒரு 10 நாளைக்கு வாயில போட்டு மென்னுக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா அல்சர் சரியா போகணும். நாங்க என்ன போலவங்க சொல்லுவாங்க, சாதாரண சொல்லிட்டு போவோம் நாங்க. அதாவது இதே மாதிரிதான் இதுவும். கணைய புண்ணுங்கிறது வருஷ கணக்கில் காத்துட்டு இருக்க வேண்டாம், மாத கணக்கிலேயே இதுக்கு முடிவு கட்டி விடலாம். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு சூட்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு இக்கட்டான இடத்துல அந்த கணையம் இருக்கு. கணையம் அது அந்த கணைய புண் என்பது ஒரு இக்கட்டான ஒரு நோய். நீங்க இங்கதான் சிந்திக்கணும். சாப்பிடும் போது மென்னு உமிழ்நீரை அதிகப்படுத்தி, முதல்ல சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க ஆட்களுக்கு நான் ஒன்று அடிப்படை சொல்லிடுறேன். ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் புரிய மாட்டுது. நீங்க வாட்டில் எதை வேணும், எதை சாப்பிட்டாலும் சரியில்லை, நாங்க மாத்திரையை போடுறோம், இன்னும் அவ்வளோன்னு சொல்றதை விட நீங்களும் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். எப்படின்னா, சாப்பிடும் பொழுது அமர்ந்து நன்றாக மென்று உமிழ்நீரை கூட்டி உள்ள இறக்கணும். புரியுதா? எச்சிலே வயிற்று புண்களை ஆரம்பிக்கக்கூடிய மருந்து என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. மருந்து எச்சில். அதாவது ஆறாத புண்ணுக்கு நம்முடைய எச்சில் ஆற வைக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? சுருக்கமான விஷயம் அது. ஆக நம்முடைய எச்சிலுக்கு அந்த தன்மை உண்டு. அப்ப இந்த எச்சிலை அதிகப்படுத்தணும்.
அதிகப்படுத்தி மென்னு, அதை 36 பற்கள் இருக்கு. அதை சில பேருக்கு கம்மியா இருக்கலாம், 16, எனக்கு 16 தான் இருக்குன்னு சொல்லலாம். அது நல்ல கணக்கு. 32 முறை ஒரு வாய் கவனம் நீங்க உள்ள தள்ளிட்டா 32 முறை மெல்லணும் அதை அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கு. 32 முறை மெல்ல வரலாம், ஒரு 10 முறையாவது மெல்லுங்க, உமிழ்நீர் கூடிரும், அதை உள்ள தள்ளுங்க, செரிமானம் ஈஸியா நடக்காங்க உள்ள. ஏன்னா கல்லீரல் வந்து கஷ்டப்படாம உங்களுடைய சத்துக்களை பிரிச்சு உடம்புக்கு கொடுக்கும். உங்க எச்சில் கூட போனா தான், எச்சில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி, அது கூட போனா தான் அவ்வளவு வேலையும் உள்ள நடக்கும். நீங்க சாப்பிட்டு அப்படியே முழுங்கிட்டு டிவியை பார்த்துட்டோ இல்ல செல்லை பார்த்துக்கிட்டே என்ன சாப்பிடணும் கூட தெரியாம முழுங்கிட்டு தண்ணியை குடிச்சீங்கன்னா சுகர் மட்டும் இல்ல, உங்க பவர் பூராமே போயிடும். ஞாபகத்தில் வச்சுங்க, இதுதான் உண்மையும் கூட. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல. அதனால அன்பர்களே நல்லா புரிஞ்சுங்க, சின்ன விஷயம்தான், கரெக்டா கடைப்பிடிங்க. சாப்பிடும்போது அது மேல கவனம் வச்சு மென்னு சாப்பிட்டு பாருங்க. 10 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இயற்கையாகவே உங்க உடல்நலம் தேறுவதை நீங்கள் பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். இதுக்கு வந்து ஒரு அற்புதமான மகா மருந்து ஒண்ணு நான் சொல்றேன். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சுகர் பேஷண்ட் இருக்கீங்களா, நீங்க என்ன செய்யணும், அதாவது கோபுரம் தாங்கின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு செடி இருக்கு. இந்த கோபுரம் தாங்கி செடியோடைய இதை வந்து அதாவது கம்ப்ளீட்டா அதை வந்து நல்லா காய வச்சு அதோடைய பொடியை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும். எப்படி? கோபுரம் தாங்கி செடி. அதே போல இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கொய்யா இலை இருக்கு பாத்தீங்களா, இந்த கொய்யா இலையும் கோபுரம் தாங்கி செடி ரெண்டையுமே நல்லா நெல் காய்ச்சலா போட்டு சம அளவு, இதுல இது ஒரு 200 கிராம்னா அது ஒரு 200 கிராம் போட்டு நல்லா மாவு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு, இது ரெண்டையும் கரும்பு ஜூஸ் கடையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, கரும்பு ஜூஸ் வாங்கணும். என்ன வாங்கணும்? கரும்பு ஜூஸ். அரும்பும் சுவர் நோய்க்கு கரும்பே மருந்து அப்படின்னு நான் மிஸ்டர் லேடிஸ் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு தகவலை தெரிவிக்கிறேன். இந்த கரும்பு ஜூஸ்ல எதையுமே வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. அவரை போற இஞ்சி போடட்டும், நல்லா லெமன் புளிஞ்சு விடட்டும். லெமன் புளியணுங்க, லெமன் புளிஞ்சு இஞ்சி சாறு போட்டா அற்புதமான கரும்பு சாத்துல இதுல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் அதை போட்டு கலக்கி தினமும் அதிகாலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். புரியுதா? மதியம் சாயங்காலம் 3 வேளை. ரொம்ப நான் சொல்ல, 7 நாளைக்கு குடிச்சிட்டு உங்களுடைய சுகரை போய் கண்ட்ரோல் பண்ணுங்க. சுகர் இறங்கி இருக்கா அதை மட்டும் பாருங்க. உங்க மாத்திரை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை செஞ்சுட்டு நீங்க பாருங்க. ஐயா, சர்க்கரைக்கு சர்க்கரை, முல்லை முள்ளால் எடுக்கணும்னு நீங்க கேள்விப்பட்டீங்களா இல்லையா? முல்லை முள்ளால் எடுக்கணும். அப்ப முல்லை முள்ளால் எடுக்கணுங்கும் போது சர்க்கரையால் எடுக்கணுமா இல்லையா? அதனால இந்த கரும்பு ஜூஸ், நான் சொல்ற மாதிரி கரும்பு ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா ஐஸ் போடக்கூடாது. அது புரிஞ்சுங்க, ஐஸ் போடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி சரியா நீங்க பண்ணிட்டு இதை இடிச்சு வச்சுட்டு இந்த தூளை போட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கணும். இது மகா மருந்தாக மாறும் நண்பர்களே. 7 நாள்ல நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, 8ஆவது நாளும் போய் டெஸ்ட் பண்ணுங்க. புரியுதா? இது ஒரு விஷயம். அப்ப இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. பொட்டுக்கடலை இருக்கு பாத்தீங்களா, பொட்டுக்கடலைக்கு சுகர் ஏறாது, சுகர் கண்ட்ரோல் ஆகும். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க உணவுகள் எல்லாம் நீங்க அதை பயன்படுத்தணும். பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலை நிறைய எடுத்துக்கங்க. அதுல 2 பூண்டு எடுத்துங்க. சுகர் ஒரு பெரிய மேட்ரு நடக்கும். நீங்க ரொம்பவும் திட்டக்கூடாது. ஒரு 10 நாள் தின்ட்டு நீங்க செக் பண்ணிட்டு அதோட விட்டுறணும். சுகர் நின்று போச்சுன்னா விட்டுறணும். பொட்டுக்கடலையும் பச்சை பூண்டும் நீங்க அதாவது பச்சை பூண்டை எடுத்து வச்சுட்டு பொட்டுக்கடலை 4 வாய் போட்டு நல்லா நறுக்கு முடிச்சு கண்டுட்டு வெறும் வயிற்றுல, சுருக்கமான மருந்து. ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள். இதை வந்து காலையில பொட்டுக்கடலையும் வெள்ளை பூண்டும் ஒரு 5 பூண்டு எடுத்துக்கங்க. பச்சை பூண்டு தான் நான் சொல்றது. பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்துங்க. காலை உணவுக்கு முன்னாலே சொல்றேன், வெறும் வயிற்றுல இதை நல்லா மென்னு தின்னுட்டு வெந்நீர் குடிங்க. அப்புறம் பசி எடுக்கும், சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மதியத்துல அதே மாதிரி அதாவது சுக்குமல்லி காப்பி போட்டு வச்சுங்க. சுக்கு போட்ட காப்பி, சுக்குமல்லி காப்பி. அதுல வந்து எப்படின்னா, சீனி சர்க்கரை போடக்கூடாது, நாட்டு சர்க்கரை தான் போட்டு சுக்குமல்லி காப்பி அதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு
இதுல கொண்டக்கடலை இருக்குல்ல, பொட்டுக்கடலை என்பது காய்ச்சி, அதாவது உங்களுக்கு வந்து பதப்படுத்தப்பட்டு அதுல இருந்து பதப்படுத்தி எடுக்கப்பட்டது பொட்டுக்கடலை. அதை வந்து உடைச்சு எடுக்கிறது, உடைபருப்புன்னு அப்ப பேரு, சில இடங்கள்ல உடைபருப்புன்னு சொல்லுவாங்க. அதோடைய முழுமையா தாங்கி வர்றதுதான் கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை ரொம்ப சிறப்பு. இந்த கொண்டக்கடலை, அவிச்ச கொண்டக்கடலைய பகல் 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு சுக்கு தண்ணி குடிச்சிடணும். சிறந்த, அதாவது உணவே மருந்தாக இப்ப சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. சுகருக்கு எளிய மருந்துகள் சொல்றேன், அதை புரிஞ்சுக்கங்க. இப்ப எங்களை போல சித்த வைத்தியர்களை தேடி பிடிச்சி நீங்க மருந்து வாங்குறது பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் எளிய மருந்துகள். இது ஆரம்ப நிலை சுகர்களுக்கெல்லாம் சீக்கிரமா குணமாயிருது. சரியா? ஆமா. அதே மாதிரி இரவு படுக்கைக்கு போகும்போது ஒண்ணுமே தேவையில்ல, அழகா அதே பொட்டுக்கடலை தான், அதே பொட்டுக்கடலை. இப்ப தோசை எல்லாம் சாப்பிடுவீங்களா, பொட்டுக்கடலை சட்னி அரைச்சு சாப்பிடுங்க. பொட்டுக்கடலைக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஒண்ணு. அதே மாதிரி இதையும் செய்யலாம். நீங்க இரவு படுக்க போகும்போது வெற்றிலை இருக்குல்ல, வெற்றிலை எடுத்துங்க. அதாவது 2 வெற்றிலை, 5 ஏலக்காய், கொஞ்சம் சுண்ணாம்பு, 3 கிராம்பு, கொஞ்சம் சுண்ணாம்பு, அரை பாக்கு. என்ன பாக்கு? ரோஜா பாக்கு கிடையாது, தெக்கம்பாக்கு. அப்படின்னா வெட்டுப்பாக்குன்னு சொல்லுவாங்க, துவர்ப்பா இருக்கும். அது நல்லா பாக்கு வச்சுக்கணும். அதில் கிட்டத்தட்ட ஒரு துண்டு நல்லா வச்சிடணும். பாக்க வச்சு எல்லாம் ஒன்னா போட்டு நல்லா மென்னு, துப்பிடவே கூடாது, முழுங்கிடணும். அந்த இதை, அந்த உமிழ் நீரை முழுங்கணும் நீண்ட நேரம் வச்சு. இது இரவு மட்டும் பண்ணிட்டுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? இதுல வந்து காரமும் துவர்ப்பும் இருக்கு. காரமும் துவர்ப்பும் என்ன செய்யும்? கணைய புண்ணை உடனடியாக ஆட்டும். அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கணைய புண்ணை ஆற்றும். நான் சொன்ன விஷயங்களோட வெத்தலை பாக்கு அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா, உமிழ் நீரை துப்பாம முழுங்கிட்டீங்கன்னா, நான் சொல்றது வந்து சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு. சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க முதல்ல வர எச்சில துப்பிடணும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க முதல்ல வர எச்சில விழுங்கணும். இதுதான் மருந்து. ஆகவே இந்த மாதிரி நீங்க வந்து இது மாதிரி விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து செஞ்சு இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.